ஓம் நம சிவாய. அண்ணாமலையார் கருவுகிற உண்ணாமலை வந்தாய் கருவுகிற நாட்டு வந்தாயை பற்றி ஓம் நம சிவாய. இன்னைக்கு 12 ராசிக்கான ராசி பலன் நம்ம பார்ப்போம். இது பொதுவான ஒரு ராசி பலன். ஓரளவுக்கு எல்லோருக்கும் அது பொருத்தமாக இருக்கும். நம சிவாய. மேஷம் அந்த ராசிக்கு அவர்களுக்கு இன்னைக்கு எப்படின்னு பார்ப்போம். இன்று தன்னம்பிக்கை செயல்திறன் அதிகரிக்கும். நீண்ட நாட்களாக நிலுவையில் இருந்த வேலைகள்லாம் முடிக்கிறதுக்கு நல்ல ஒரு வாய்ப்பு. பணியிடத்தில் மேலதிகாரிகள்கிட்ட பாராட்டு கிடைக்கும். தொழில் செய்பவர்களுக்கு புதிய வாடிக்கையாளர்கள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழல் நிலவும். உடல்நிலையில் சிறிய சோர்வு இருந்தாலும் ஓய்வு எடுத்தால் சரியாகிவிடும். சிவபெருமானை வழிபடுவது நன்மை தரும். ஓம் நம சிவாய. ரிஷபம் அவங்களுக்கு இன்னைக்கு பொருளாதாரத்தில் முன்னேற்றம் ஏற்படும். எதிர்பாராத வருமானம் கிடைக்கும் வாய்ப்புள்ளது. குடும்பத்தில் சிறிய கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டாலும் அமைதியாக பேசி தீர்த்து கொள்வீர்கள். மாணவர்களுக்கு படிப்பில் கவனம் அதிகரிக்கும். வியாபாரிகளுக்கு லாபம் கிடைக்கும். உணவு முறையில் கவனம் தேவை. மகாலட்சுமி வழிபாடு சிறப்பை தரும். மிதுனம் ராசி அவர்களுக்கு இன்னைக்கு இன்று உங்களுக்கு பேச்சுத்திறன் பல கதவுகளை இன்னைக்கு உங்களுக்கு திறக்கும். நண்பர்களின் உதவியால் ஒரு முக்கிய காரியங்கள் நிறைவேறும். வேலை தேடுறவங்களுக்கு நல்ல தகவல் கிடைக்கும். தேவையற்ற செலவுகளை கட்டுப்படுத்தினா ரொம்ப நல்லது. குடும்பத்தில் மகிழ்ச்சியான செய்தி வரும். விநாயகர் வழிபாடு வெற்றியை அதிகரிக்கும். கடகம் அவங்க ராசி அவர்களுக்கு இன்னைக்கு குடும்ப ஒற்றுமை அதிகரிக்கும். பெற்றோரின் ஆசீர்வாதம் கிடைக்கும். பணியில் இருந்த தடைகள்லாம் போயிடும். புதிய முதலீடுகள் செய்வதில் கொஞ்சம் யோசிச்சு செய்யணும். மன அமைதி கிடைக்கும். முருகப்பெருமானை வழிபடுவது நல்ல பலனை தரும். வரிசையாக ராசி பலன் பார்த்துட்டு வரோம். இன்னைக்கு 23/7/2026 வியாழக்கிழமை. சிம்மம் ராசிக்கு உங்கள் முயற்சிகளுக்கு இன்று நல்ல பலன் கிடைக்கும். தொழில் புதிய வாய்ப்புகள் உருவாகும். அதிகாரிகள் ஆதரவு கிடைக்கும். நண்பர்கள் மகிழ்ச்சியான செலவிடுங்க. வாகனம் ஓட்டும்போது கொஞ்சம் கவனமாக செல்லணும். சூரிய நமஸ்காரம் செய்வது நல்லது. கன்னி ராசிக்கு இன்னைக்கு கல்வி, வேலை, தொழில் ஆகிய அனைத்திலும் முன்னேற்றம் ஏற்படும். பண உறவு அதிகரிக்கும். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சி தொடர்பான பேச்சு நடைபெறும். உடல் நலத்தில் கவனம் தேவை. தட்சிணாமூர்த்தி வழிபாடு சிறந்த பலனை உங்களுக்கு தரும். 23/7/2026 வியாழக்கிழமை. இன்னைக்கு துலாம் ராசி அவங்களுக்கு நீண்ட நாட்களாக இருந்த மனக்குழப்பம் குறையும். புதிய நண்பர்கள் அறிமுகம் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. தொழில் வளர்ச்சி ஏற்படும். குடும்பத்தோட நேரம் செலவிடுறதுக்கு வாய்ப்பு கிடைக்கும். துர்க்கை அம்மனை வழிபடுவது நன்மை தரும். விருச்சிகம் ராசி அவங்களுக்கு பொறுமையுடன் செயல்பட்டால் இன்னைக்கு காரியங்கள் வெற்றி கிடைக்கும். வேலை பளு அதிகரித்தாலும் அதற்கான அங்கீகாரம் கிடைக்கும். குடும்பத்தில் அமைதி நிலவும். உடல் நலத்தில் கொஞ்சம் அக்கறை வேணும். சிவபெருமானுக்கு வில்வ இலையை சமர்ப்பித்து வழிபடுவது நல்லது. தனுசு ராசி இவங்களுக்கு இன்னைக்கு இன்று பயணங்கள் நன்மை தரும். புதிய தொழில் வாய்ப்புகள் கிடைக்கும். வெளிநாட்டு தொடர்புகள் முயற்சிகள் முன்னேற்றம் ஏற்படும். நண்பர்கள் ஆதரவு கிடைக்கும். மாணவர்கள் தேர்வில் நல்ல முன்னேற்றம் இருப்பாங்க. குரு பகவானை வழிபடுவது சிறந்த பலனை தரும். மகரம் ராசிக்கு இன்னைக்கு பணியில் பொறுப்புகள் கொஞ்சம் அதிகரிக்கும். உழைப்புக்கேற்ற பலன் கிடைக்கும். பண வரவு சீராக இருக்கும். குடும்பத்தில் பெரியவர்களால் ஆலோசனை கேட்டு நடக்கிறது ரொம்ப நல்லது. முதலீடு செய்யும்போது கொஞ்சம் கவனமாக சொல்லணும். ஆஞ்சநேயர் வழிபாடு மன உறுதியை உங்களுக்கு அதிகரிக்கும். நம சிவாய. கும்பம் ராசி இன்னைக்கு ராசி பலன் புதிய திட்டங்களை தொடங்க ஏற்ற நாள். நண்பர்கள் உதவிகள் கிடைக்கும். தொழில் லாபம் அதிகரிக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழல் உருவாகும். குடும்பத்தில் நல்ல முன்னேற்றம் காணப்படும். பெருமாள் வழிபாடு நன்மை தரும். மீனம் ராசி 23/7/2026 வியாழக்கிழமை. இன்னைக்கான ராசி பலன்கள் வரிசையாக பார்த்துட்டு வரோம். இன்னைக்கு மீனம் ராசி அவர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்குன்னா, ஆன்மீக எண்ணங்கள் அதிகரிக்கும். ஆலய தரிசனம் மன அமைதி தரும். பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். குடும்பத்தில் சுப செய்திகள் கிடைக்கும். மாணவர்கள்
கலைத்துறையில் வந்து பாராட்டு பெற வாய்ப்புள்ளது. குரு மற்றும் தட்சிணாமூர்த்தியை வழிபடுவது இன்றைக்கி ரொம்ப நல்லது. இன்றைய பொது பலன் வந்து அதிர்ஷ்டமான நிறம் வந்து இன்றைக்கி மஞ்சள். வியாழக்கிழமை இன்றைக்கி அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள். அதிர்ஷ்ட எண் வந்து 3. இந்த அனைவருக்குமான ஒரு அதிர்ஷ்டமான அந்த இன்றைய நாளுக்கான ஒரு விஷயங்கள். அதிர்ஷ்ட திசை வந்து வடகிழக்கு. இன்றைய நாளை பொறுத்த வகையில் இன்றைய பரிகாரம் வந்து காலை அல்லது மாலை நேரத்தில் வந்து சிவன், தட்சிணாமூர்த்தி அல்லது குரு பகவானை வழிபட்டு இல்லாதவர்களுக்கு ஏதாவது கொஞ்சம் உதவிகள் செஞ்சு மஞ்சள் நிற மலர்களை சமர்ப்பிக்கலாம். இறைவனுக்கு பிரார்த்தனை செய்யும்போது மஞ்சள் நிற பூக்கள் வந்து பூஜை பண்ணலாம். கல்வி, தொழில் மற்றும் குடும்ப நலனுக்காக இது சிறப்பாக நல்லாக அமையும். ஓம் நம சிவாய. அனைவருக்கும் நன்றி. மீண்டும் நாளை சந்திப்போம். நம சிவாய. இறைவன் ஈசன் உங்களுக்கு அனைவருக்கும் எல்லாவித சௌபாக்கியங்களும் அருள் செய்ய வேண்டும். நம சிவாய.